பிறகு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய இசையமைப்பில் பாடும்போது அவர்கள் நாகரிகத்துக்கு கொண்டாந்து விட்டார்கள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு எல்லாம் பவர் கொடுத்து ராமநாதிகர் வெறும் இசைக்கு மட்டும், வோக்கல் வாய்ஸுக்கு மட்டும் தான் ரொம்ப பிராமணன்ஸ் கொடுத்தாரு. பேக்ரவுண்ட்ஸுக்கு அவ்வளவு பிராமணன்ஸ் கொடுத்தல. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய சரித்திரம் இசைக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் முக்கியம் அப்படிங்கறத மாற்றினாங்க. அந்த பெருமை அவர்களிடம் வந்து பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, இங்கு நான் தான் தேன் என்றது தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன, பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன. நின்றாடும் மீனே, நெய்யோடும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், கன்னி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில், ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும்.
உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. ஆசை துடிக்கின்றது, நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது. 1960ஆம் ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் ஒரு பொற்காலம் என பலரும் சொல்வார்கள். நல்ல தரமிக்க பாடல்கள், உயர்ந்த சிறந்த நடிப்பு, இனிய பாடல்கள் உருவான காலகட்டம் அதே. விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன் ஆகியோரின் கூட்டில் டி.எம். சௌந்தரராஜன் தனியாகவும் மற்ற பின்னணி பாடகர்களுடனும் பாடகிகளுடனும் பாடிய பல பாடல்கள் இன்று மட்டுமல்ல என்றுமே ரசிகர்களின் நெஞ்சை விட்டு ஆகலா. டி.எம். சௌந்தரராஜனின் குரல் ஒலிக்காத படமே இல்லை என்று கூறும் வண்ணம் இவரது குரல் பெரும்பாலான படங்களில் நிறைந்திருந்தது. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா? காவேரி மீனடியோ, காட்டுக்குள்ளே மானடியோ, கூவாத குயிலடியோ, கொல்லிமலை தேனடியோ. ஏ புள்ளை எங்க போரே, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போரே. ஏ புள்ளை எங்க போரே, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போரே. ஏ புள்ளை ஏ புள்ளை ஏ புள்ளை. கால்களே நில்லுங்கள், கண்களே சொல்லுங்கள். கால்களே நில்லுங்கள், கண்களே சொல்லுங்கள். நாணம் என்பது நாடகமா, அதில் மௌனம் என்பது சம்மதமா? புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவைய ஜாடையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே. வழக்கொன்று தொடுப்பேன், வாதத்தில் அடிப்பேன், வம்பு கிழத்ததாக எதிர் வழக்காடுவேன், பதில் மனு போடுவேன், என்னை அழைத்ததாக, எந்த நெஞ்சை கெடுத்ததாக. அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர், அசைகின்ற தேர். அவள்
நிலவுக்கென்ன இளகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ள வரை தொடர்ந்து வரும் காத்து அம்புலத்தை பார்த்தேளா அவ ஆத்துக்காரர் கொஞ்சதை கேட்டேளா அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி இம்பளம் பாதி தங்கராண்டி பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி அவன் சம்பளம் பாதி இம்பளம் பாதி தங்கராண்டி மூன்றெழுத்து 3 ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி தண்ணீர் சுடுவதென்ன தண்ணீர் சுடுவதென்ன கரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்மேனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அது அவரவர் கடமைகளை வகுத்து தந்தது ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது அதுதான் அள்ளியிட நெருப்பை இங்கே மூட்டி வைத்தது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது தானும் மனிதன் தானடா என் நாய் நரம்பினை கேளடா மானம் நிறைந்தவன் நானடா என் மாதா தெய்வத்தின் தாயடா நானும் மனிதன் தானடா குழந்தை விழிகளிலே தெய்வம் வந்து சிரிக்கிறம்மா வண்ண பூவிதழ் மழலையிலே வாழ்க்கையில் தத்துவம் புரியுதம்மா ஆடைய பாரு ஜாடைய பாரு பெண்ணல்ல இவன் பெண்ணல்ல அரைவெட்டு தலையுடன் முகவெட்டு பாரு பெண்ணல்ல இவன் பெண்ணல்ல 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 மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த வணியே அணியும் அணிக்கையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே பாடும் குயிலே பாட்டு எங்கே பேசும் கிளியே பேசு எங்கே பெண்ணே உனது சிரிப்பு எங்கே ஆடும் மயிலே ஆட்டம் எங்கே பாடும் குயிலே பாட்டு எங்கே பேசும் கிளியே பேசு எங்கே பெண்ணே உனது சிரிப்பு எங்கே அலை சாய்ந்து போனா சிலையாகலாம் மரம் சாய்ந்து போனா விலையாகலாம் மலர் சாய்ந்து போனா சரமாகலாம் இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம்
மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். சின்ன மூக்குத்தியாம், சிகப்பு கல்லு மூக்குத்தியாம், கன்னி பொண்ணே உன் பொய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா, கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. திரையில் பக்தி பாடல்களை பாடுவதிலும் தம் தனி முத்திரையை பதித்துள்ளார் டி.எம். சௌந்தரராஜன். படிவேலும் மயிலும் துணை சொல்வளமாற்றின் தமிழால் சந்ததமும் கந்தனை பாட படிவேலும் மயிலும் துணை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்து குருவர என போதும் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனவே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளன் சிவந்த விழியே, ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. யார் தருவார் இந்த அரியாசனம்? யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம்? புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம்? தாண்டவனே இல்லையே தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதிலே ஆண்டவனே இல்லையே. திரையில் மட்டுமின்றி தனி பாடல்களாகவும் பல பாடல்களை சிறப்பாக பாடிய வகையிலும் புகழ் பெற்று வருகிறார் டி.எம். சௌந்தரராஜன். பெரும்பாலான பாடல்களுக்கு தாமே இசையமைத்தும் அவர் பாடியுள்ளார். சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெறும் மீனாட்சி. சங்கம் முழங்கும் திரு மதுரை நகர் வளரும் இங்கிதம் பொங்க வரும் எழில் பெறும் மீனாட்சி. சங்கம் சிந்தையழும் தமிழ்செழும் தேனை உண்டு விந்தையுடன் பாட விழையது மனவழ்டு. சிந்தையழும் தமிழ்செழும் தேனை உண்டு விந்தையுடன் பாட விழையது மனவழ்டு. சிந்தையழும் தமிழ். கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்கிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினை தன்னை தீர்க்கும், துன்பம் வாராத நிலை தன்னை தேர்க்கும். உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே
அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும் சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில்மையில் மேலமர் வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில்மையில் மேலமர் வேலா நினைத்த போது நீ வர வேண்டும் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரமெத்த இன்பம் சேருமே அப்பன் முருகனை கூப்பிட்டு அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெள்ளமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே கலைஞான சுருதி முடிமோனத்தில் சுத்ததனி பரம்பொருளாய் சுடர்விடுமோர் சிவபாலா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா பாடும் தொழிலின்றி வேறு இல்லை என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான் அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன் நடுவில் மனிதன் வாழுகிறான் நடுவில் மனிதன் வாழுகிறான் வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா இறைவா எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு இசையால் வசம் ஆகா இதயம் எது இறை
இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா, நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா, காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும், நெஞ்சின் இருள் ஓட்டும் அருள் நிலவு முகம் காட்டும், எழில் காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி. தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலம், தந்து விளையாடினான் கை மேலும், கந்தன் தந்தான தந்தான என்று மடி மேலும், உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ முருகா, உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ, பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் மலரும் மனமும் உண்டோ முருகா, நான் உன்னையும் மறப்பதுண்டோ. இப்பொழுது சமீபத்தில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எனும் பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாகும். இந்த பாடலை பற்றி சற்று கூறுங்கள். அது கண்ணதாசன் எப்போதுமே அவர் கண்ணனுக்கு தாசன் தான். கிருஷ்ணன் பாடல்னா ரொம்ப விரும்புவாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாரு. அதுல கிருஷ்ணனுடைய பெருமையை அவர் பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், கிருஷ்ணனுடைய பெருமைக்கு ஒரு புல்லாங்குழல் வந்து காமிச்சதே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே நட்டு மூங்கில்கிட்ட வந்துட்டாரு. அதாவது அற்பமான ஒரு மூங்கில் கூட கிருஷ்ணனுடைய பெருமையை பேசுகிறது. ஆறறிவு படைத்த மனிதனே, நீ ஏன் கிருஷ்ணனை மறந்து விட்டாய் என்று கேட்கிறார் சார். ஒரு கிருஷ்ணன் எல்லாத்தையும் சொல்றார். பாஞ்சாலியை காப்பாத்துறதுக்கு கை கொடுக்கிறாரு, பாரத போர்ல சங்கெடுத்து ஊதுறாரு, கடைசியில நம்ம வாழ்க்கை தேவையான கீதையை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணனை பாராட்டுறதுக்கு புல்லாங்குழலை கொடுத்த ஏ மூங்கில்களே, நீங்க மத்த தெய்வங்களை எல்லாம் பாடுங்களே என்ன வேண்டாரு. இந்த கற்பனை இருக்கு பாருங்க, அதுதான் பாராட்டப்பட வேண்டியது. உண்மையான சாராம்சத்தை எப்படி எடுத்து சொல்றதுங்கிற ஒரு டெக்னிக் அவர்கிட்ட இருந்தது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா, உயர்காவல் தெய்வமே காதல் தீபமே கங்கை ஆடிடும் மன்னா, தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா, உயர்காவல் தெய்வமே காதல் தீபமே கங்கை ஆடிடும் மன்னா, ஆதியும் இலை அந்தமும் இலை நீதி உன்னிலை கண்ணா, ஆதியும் இலை அந்தமும் இலை நீதி உன்னிலை கண்ணா, ஒரு ஜாதியும் இலை தனிமையும் இலை தர்ம தேசத்தின் மன்னா, பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே அந்த பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே, என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்களே, இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே, இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே, பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே அந்த பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களே.
வேண்டும். திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும். நாராயணா முரளிதரா. ஒரு திரைப்பாடலை பாடுவதற்கும் ஒரு பக்தி பாடலை பாடுவதற்கும் உள்ள வேற்றுமையை சற்று கூற முடியுமா? திரைப்பட பாடல்கள் பாடும்போது இசையமைப்பாளர் அவருக்கு ஒரு லயமான சுருக்கமான ஒரு வழியை அவர் பயன்படுத்தி இசையமைப்பார். என்னுடைய பக்தி பாடல்கள்ல என்னுடைய மூளைக்கு ஒரு ஞானம் இருக்கு பாருங்க. நான் ஒரு வழியில செல்வேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெட்டுக்களை அமைத்து அந்த பாடலில் லயித்து பாடுவேன். நான் பாடும் பொழுது என்னுடைய இயற்கை வந்து விழுகிறது. அவர்களுடைய பாடல்களை பாடும் பொழுது அவர்களுடைய இயற்கை வந்து சேருகிறது. அதை கொடுத்ததை ஓரளவு கதையின் ஒரு குணத்தையும் பார்த்து கொண்டு கதையினுடைய அம்சத்தையும் கவனித்து நடிகர்களுடைய ஒரு வாயசைப்பு, அவர்களுடைய இயற்கை சவுண்ட் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதற்காக பாடுகிறேன். இதில் பக்தி பாடல்களை பாடும்போது அந்த வார்த்தைகளோடு நானும் ஒன்றி போய் விடுகிறேன். இவரது வாரிசுகளான பாலராஜனும் செல்வகுமாரும் இப்பொழுது பாடி வருகின்றனர். பாலராஜன் ஒரு பையன், அவன் தான் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் செல்வகுமார். இவர்களை சினிமா துறையில் பாட நீங்கள் ஊக்குவிக்கின்றீர்களா? அவன் நிலா பிள்ளையார் ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள், அதில் செல்வகுமார் பாடியிருக்கிறான். பட்டினத்தார், அருணகிரிநாதர், கல்லும் கனியாகும், கவிராஜ காளமேகம் போன்ற படங்களில் நாயகனாக நடித்த அனுபவத்தை நிலையத்தின் PN பாலசுப்ரமணியத்திடம் கூறுகிறார் TM சௌந்தரராஜன். பட்டினத்தார் படம் மனுஷனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது. ஆசை ஒழிய வேண்டும், ஆசையினால் தான் துக்கம் வருகிறது என்ற நீதியை போதிக்கிறது. எல்லாருமே ஒரு பெரிய பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இவர்கள் சொல்லிய வார்த்தையை இந்த பட்டினத்தானும் சொல்லி காமிச்சிருக்கார். இதுதான் நடந்திருக்கு. ஆசை ஒழித்து விட்டால் துக்கம் இல்லை என்று. நிறைய பொருள் மீது ஆசைப்பட்டு கடைசியில என்ன இருக்கு? பொன்னும் பொருளும் முடிவில் பிடி சாம்பல். காதற்ற ஊசியம் வாராது காணும் கடைவழிக்கு. என்ன வரப்போகுது? செத்து போனா ஒரு கோவணம் கூட எரிஞ்சு போயிடும், அது கூட வராது. அவ்வளவுதான். மனுஷன் செத்தால் அவனுடைய உள்ளம், ஹார்ட் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு விபூதி தான் கிடைக்குமா. ஒரு பெரிய நீதி. தாயை போல சிறந்த தெய்வம் இல்லை. எல்லாத்தையும் திறந்து விட்ட ஒரு ஞானியான அந்த பட்டினத்தானுக்கு தாயை கொள்ளி வைக்கும் வரைக்கும் ஊர்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு தாய் பாசம் எவ்வளவு என்பதை சித்தரிச்சது. அருணகிரிநாதர் கதையை எடுத்துக்கொண்டோமானால் சிற்றின்பம் தான் எல்லாத்தையும் நாசமாக்குதுங்கிறத குறிப்பிடுது. AL ராகவனுடன் நீங்கள் தயாரித்த கல்லும் கனியாகும் படத்தை பற்றி சற்று கூறுங்கள். இந்த படம் முக்கியமாக இசைக்காகவே தயாரிக்கப்பட்டது என்று சிலர் கருதுகின்றனர். அதை பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள். ஆமாம், அது புராண படங்கள்ல என்றால் ஓரளவு மக்கள் என்ன புராண படம் என்று ஒதுக்கி விடுவார்கள். அது ஒரு சோஷியல் படம் எடுத்தோம்னா அதன் மூலமாக ஒரு நாகரிகமாக பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு சொந்த படம் எடுத்து அதன் மூலமாக நாம நடிகர்களாக மாறினோம் என்றால் நமக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் பொதிந்து இருக்கிறதே, அதை நாம வெளியே மக்களிடம் பரவ செய்யலாம், அதன் மூலம் புகழ் அடையலாம் என்று ஆசைப்பட்டோம். எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே பாடுகிறேன் என் உயிரே. எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன், என்னாலும் பாடுகிறேன் என் உயிரே. எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம். இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து என் ஆசைகள் நிறைவேறும்.
கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே. அகிலாண்டேஸ்வரி அன்னை இருக்கையில் என்ன பயம், அகிலாண்டேஸ்வரி அன்னை இருக்கையில் என்ன பயம், அகிலாண்டேஸ்வரி அன்னை இருக்கையில் என்ன பயம். ஆழி சூழ் உலகம் யாவுமே தாயின் அழகு முகம், ஆழி சூழ் உலகம் யாவுமே தாயின் அழகு முகம். தேவி அகிலாண்டேஸ்வரி அன்னை இருக்கையில் என்ன பயம். அருளோடு வந்தாயம்மா, அருளோடு வந்தாயம்மா, கவிக முதள்ளி தந்தாயம்மா, ஞான அருளோடு வந்தாயம்மா. இன்னுமா வைரம் நெஞ்சிலே, இன்னுமா வைரம் நெஞ்சிலே, தியாகேச இன்னுமா வைரம் நெஞ்சிலே, இன்னுமா வைரம் நெஞ்சிலே, தியாகேச இன்னுமா வைரம் நெஞ்சிலே. உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோன்றி மறைகின்றார்கள். ஆனால் சிலர்தான் எல்லாருடைய உள்ளத்திலும் நிலைபெற்றிருக்கின்றார். அப்படி கோடிக்கு ஒருவர் தான் இருப்பார். அதில் ஒருவர் நம்முடைய அன்பர் தோன்றுகிறார். நான் 6-7 ஆண்டுகளுக்கு முந்தி பாரிஸ் நகரம் போனேன். என்னுடைய நண்பர் பரதன் வீட்டில் நுழைகிற பொழுது அங்கே இவனுடைய இன்னிசையை முழங்கிக் கொண்டிருக்கு. நான் அயர்ந்து போனேன். பாரிஸ் நகரம் எங்கே, சென்னை எங்கே? இவர் பாடிய பாடல் அங்கே முழங்குகிறது. அதே மாதிரி லண்டன், அமெரிக்கா எங்க போனாலும் அந்தந்த வீடுகளில் பக்தி பாடலாக சௌந்தரராஜனுடைய இன்னிசை முழக்கம் நான் கேட்டு மகிழ்ந்தேன். நான் அளவற்ற சந்தோஷம் அடைந்தேன். அவருடைய குரல் வளம், தெய்வ பக்தி இதுக்கு மேல தாராளமாக ஏழை மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறார். சில பேர் கிள்ளியும் கொடுக்க மாட்டான். இவர் அள்ளி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கின்றார். உள்ளம் பார்க்கடல் போல தூய உள்ளம். அதனால்தான் பழகுவதற்கு இன்பமாக இருக்கும். இப்படியான அன்பர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் சுவாமியை மனதோடு பிரார்த்திக்கின்றேன். எல்லாருக்கும் அவருடைய உள்ளத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று அவா. வணக்கம். சிங்கத்தின் முழக்கம், சிறுத்தையின் பாய்ச்சல், வேங்கையின் கம்பீரம், புயலின் வேகம், மின்னலின் வீச்சு, அருவியின் ஓட்டம், தென்றலின் தெம்மாங்கு, நிலவின் குளிர்ச்சி அவ்வளவும் அடங்கியிருக்கின்ற குரல் டிஎம்எஸ் அவர்களுடைய சங்கீத மணிக்குரல் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். அவர்கள் வீரப்பாட்டு பாடினால் கோழைக்கும் வீரம் வரும். அவர்கள் சோகப்பாட்டு பாடினால் கல்மனம் கொண்டவனுக்கும் கண்ணீர் வரும். அவர் காதல் பாட்டு பாடினால் சன்னியாசிக்கும் காதல் வரும். ஆகவே அப்படிப்பட்ட இசை பேரரசருடைய நிகழ்ச்சியிலே அவரை வாழ்த்தி பேசுகின்ற வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். இவரை யாராவது சௌராஷ்டிர சமூகத்தை சார்ந்தவன் ஒத்துக்குவார் நினைக்கிறீங்களா? தமிழ் மக்கள் பிறந்தவர்களே அது சொல் சுத்தம் இல்லாம தடுமாறுகிற போது என்ன சொல் சுத்தம், என்ன சொல் சுத்தம்? அப்படி ஒரு செழுமை, வாக்கில் செழுமை, அந்த வாக்கு செழுமையிலே வளர்ந்து போன குரல், அதை வைத்துக் கொண்டு ஒரு 29 ஆண்டுகள் என்ற மீண்டும் 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 அவருடைய பாடல்களை கேட்க கேட்க கேட்டு சுவைக்க மக்கள் ஆசையோடு இருக்கிறார். டாக்டர் டிஎம்எஸ் அவர்கள் மதுரையிலே பிறந்தவர் என்றாலும் அவர் மதுரைக்கு உரியவரா? அவருடைய பாடல்கள் மதுரைக்குரிய பாடல்களா? அவருடைய பாடல்கள் எல்லாம் உலகத்திற்கே உரிய பாடல்களே தவிர வெறும் இந்தியாவிற்கு மட்டும் உரிய பாடல்கள் அல்ல. அவருடைய தேனிசை நாதத்தை, தேனிசை குரலை இந்த அகிலமெல்லாம் கேட்டு வியந்து கொண்டிருக்கிறது. டிஎம்எஸ் அவர்கள் அசைந்தால் நான் அசையும். அப்படிப்பட்ட அற்புதமான குரல் வளம். டிஎம்எஸ் என்பதற்கு என்ன பொருள் என்று நினைக்கிறீர்கள்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், டி என்பது தமிழை குறிப்பு,
எம் என்பது மியூசிக்கை குறிக்கும், எஸ் என்பது சவுண்டை குறிக்கும். இந்த மூன்றும் கலந்த கலவைதான் டிஎம்எஸ். தமிழ் என்றால் யார் தெரியுமா? டிஎம்எஸ் தான் தமிழ். அவர் ஏதோ வீட்டு பெயர் அல்ல. டி என்பது தமிழுக்குரியது. எம் என்பது அவருடைய தந்தையார் பெயரை விட மியூசிக் என்பது இருக்கிற இசை, சவுண்ட், ஒலி, நாதம் மூன்றும் கலந்த கலவை நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அது மேல வராது. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனின் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. இந்த வாழ்த்துக்கள் பொத்தாதா? இந்த வாழ்த்துக்கள் டிஎம்எஸ் அவர்களுக்கு அவரோட நிறைய பாடல்கள் பாடி, அதுக்கு மேல எந்த பாடல் இல்லை, பாடினாலும் கூட பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வெங்கல் குரல். அந்த குரல் யாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவருக்கு அவர் குரல் நம்ம எல்லாம் கேட்டு ஏதோ 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 ஒரு மயக்கம் அப்படி அந்த மாதிரி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, அது மாதிரி அவர் நல்லா ஒரு ஹாப்பியா 100 வருஷம், அதுக்கு மேல இன்னும் 150 வருஷம் கூட வாழலாம். அவருக்கு அப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு அவரை வாழ்த்துரை சொல்லிட்டே இருக்கணும். அவர் நீடோழி வாழ்க வாழ்க வாழ்க. நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. ரசிக பெருமக்களே, இப்போது நீங்கள் கேட்க இருப்பது தமிழிசை செல்வர் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் 1984ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சென்றிருந்த சமயம் அங்கு வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட டிஎம்எஸ் புகழாரம் இப்போது நீங்கள் கேட்கலாம். ஒலிப்பதிவு குமரன் சாரிஸ் எல்.ஆர். சுப்பிரமணியன், 116A முனிச்சாலை ரோடு, மதுரை 9. தொலைபேசி இலக்கம் 2209. நன்றி, வணக்கம்.